இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நான் என் வார்த்தைகளை உன் வாயில் வைத்தேன். ஐ புட் மை வேர்ட்ஸ் இன் யோர் மவுத். ஏசாயா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய கரத்தின் நிழலின் கீழ் இருப்பது என்பது நாம் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் இருப்பதையும் கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பாக இருப்பதையும் பார்க்கிறோம். பாருங்க, இந்த வசனம் விசுவாசிகள் தேவனுடைய கிருபையால் மூடப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவருடைய மக்களாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, நற்செய்தி என்பது நாம் மரித்த பிறகு பரலோகத்துக்கு செல்வது மட்டுமல்ல, அந்த பரலோகத்தை இப்பொழுதே பூமிக்கு கொண்டு வருவது தான். பாருங்க அங்கே அன்பு, சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய நீதி அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பூமியில். அவருடைய கல்வாரி சிலுவையில் நமக்காக, நம்ம பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் பாருங்கள் அவர் மரித்து அவர் இரத்தத்தினால் நம்மளை நீதிமானாக மாற்றியிருக்கிறாரு. இன்றைக்கு அந்த சத்தியத்தை வைத்து இன்றைக்கி நம்ம விசுவாசம் செய்ய போவது அதுதான் பாருங்கள். ஆனால் இது எப்படின்றதை நம்ம பார்க்கலாம். தேவன் சொல்கிறாரு, நான் என் வார்த்தைகளை எங்கே வைத்தேன்னு சொல்கிறாரு. நான் என் வார்த்தைகளை உன் வாயில் வைத்தேன். அப்போது வானத்தை அப்படின்னா பரலோகத்தை குறிக்குது. நான் பரலோகத்தை ஸ்தாபிக்கும் பொருட்டு என் கைகளின் நிழலினால் உன்னை மூடினேன் என்று சொல்லுகிறார். உதாரணமாக, நமக்கு இப்போது மாம்பழ மரம் வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், என்ன தேவைப்படும்? ஃபஸ்ட்டு விதை. அந்த மாம்பழ கொட்டை, அந்த விதை தேவைப்படும் இல்லையா? பாருங்கள், அந்த விதை அப்படின்னும் போது அதில் அந்த மாம்பழமோ இல்லாட்டி மாம்பழ மரமோ அது ஏற்கனவே அந்த விதையில் இருக்குது. அதான் அதோட அர்த்தம். அப்போ நம்ம எதையாவது நடும் பொழுது அந்த பொருள் ஏற்கனவே அதுக்குள்ளே இருக்குது. தேவன் இப்போது வானங்களை படைப்பதை பற்றி இங்கே பேசவில்லை, அவர் வானங்களை ஸ்தாபிப்பதை பற்றி பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியிலே அவர் என்ன பண்ணுறார்? வானங்களை படைத்தார். இப்பொழுது அவர் வானங்களை ஸ்தாபிக்க விரும்புகிறார். நீங்கள் எதையாவது நடுவதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு விதை தேவைப்படுகிறது அல்லவா? அதே மாதிரி பரலோக ராஜ்யம் ஒரு விதையை போன்றது என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார் பாருங்க, அதாவது வசனம் ஒரு விதையின் வடிவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ வார்த்தை விதை. ஆமென். இங்கே தேவன் வானங்களை ஸ்தாபிக்க விரும்புவதாக சொல்கிறார். அப்போ அதை எப்படி அவர் செய்வார்னா, அவர் சொல்கிறாரு, நான் என் வார்த்தைகளை உன் வாயில் வைத்து என் கரங்களின் நிழலால் உன்னை மூடினேன் என்று சொல்லுகிறார். இங்கே தேவனுடைய கரத்தின் நிழலால் மூடப்படுவது என்றால் அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நிழல் அப்படின்ற போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. மரியாளை பார்த்து சொல்கிறாள், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். எப்படின்னா, உன்னதமான தேவனுடைய வல்லமை அவளை நிழலிடும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாயில் உள்ள உங்கள் வார்த்தைகளாலும் உங்கள் மேல் உள்ள அந்த தேவ ஆவியாலும் நீங்கள் பூமியில் அந்த வானங்களை ஸ்தாபிக்க முடியும் என்று தேவன் இங்கே சொல்லுகிறார். அதாவது ஏற்கனவே இருக்கும் ஒன்றே நீங்கள் ஸ்தாபிக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, எனவே தேவன் சொல்கிறாரு, இப்போ பூமியில் வானத்தை எங்கே ஸ்தாபிக்க விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, இந்த ஏசாயா 51:16 ஒரு மொழியாக்கத்தில் நான் படிக்கிறேன். நான் என் வார்த்தைகளை உங்கள் வாயில் வைத்து என் கரத்தின் நிழலால் உங்களை மூடி இருக்கிறேன். நான் புதிய வானங்களை ஆசாரிப்பு கூடாரமாக நிலைநிறுத்தி புதிய பூமிக்கு அஸ்திவாரங்களை போட்டு சீயோனை பார்த்து நீங்கள் என் மக்கள் என்று சொல்லும்படிக்கு. அப்போது புதிய பூமிக்கு அஸ்திவாரங்களை போடுதல். தேவனுடைய மக்கள் இந்த பூமியில் வானங்களை ஸ்தாபிக்க தொடங்கும் போது இந்த பூமி இனி அதுவாக இருக்காது. பாருங்கள், ஆதியாகமம் 1:1 பார்க்கணும். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் படைத்தார். ஆதியிலே தேவன் என்ன பண்ணுறார்? படைத்தார். ஆனால் அவர் எப்படி படைத்தார்னா, பாருங்கள், தேவன் சொல்கிறாரு, வார்த்தையை சொல்கிறாரு. பாருங்கள், அவர் என்ன விரும்பினாரோ அதைத்தான் சொல்கிறாரு. அவர் விரும்பாததை அவர் சொல்லவில்லை, அவர் விரும்பியதை அவர் சொன்னார். ஆனால் நாம் எப்படி இருக்கோம்? நம்ம என்ன விரும்பாததை இருக்குதோ அதுதான் நம்ம சொல்கிறோம். நம்ம விரும்பாததை சொல்லிக்கொண்டே இருக்கிறனால தான் நம்ம விரும்பாததையே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வந்துச்சு, இவ்வளோ போராட்டம் வந்துச்சு? ஏன் நம்ம வாயில் பேசுகிற காரியங்கள் அப்படியே நடக்குது பாருங்கள்.
தேவன் தாம் விரும்புவதை அங்கே பேசுகிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஏதாவது மனசோர்வு, பிரச்சனை, போராட்டம் வரும்போது என்ன நம்ம ஒரு நெகட்டிவான வார்த்தைகள், நம்ம என்ன விரும்பாததை என்ன பண்ணுறோம்? சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, தேவன் தாம் விரும்புவதை சொல்கிறார். நாமும் பாருங்க, நம்மளுக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறாரோ அதை நாம் சொல்லும் பொழுது அதோடைய கனியை நாம் புசிப்போம். பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளதாயும் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டம் என்னன்னா, அவருடைய வார்த்தையை நம்ம சொல்லி 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 அது கனி வர வரைக்கும், ஹல்லேலூயா, பாருங்க, ஒரு மாற்றம் வர வரைக்கும் பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவருடைய வார்த்தை, இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழிந்து போகாது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நல் வார்த்தையை நாம் அனுதினமும் விசுவாசத்தோட அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைகளை எங்கள் வாயில் நாங்கள் வைத்து ஆண்டவரே தினமும் அதை தியானிக்கும்படி, அதை அறிக்கையிடும்படி ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்படியாக எங்களை வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரலோகத்தை ஸ்தாபிக்கும் பொருட்டு எங்கள் வாயில் உங்கள் வார்த்தையை வைத்து ஆண்டவரே உங்கள் தெய்வீக திட்டத்தை நிறைவேறும்படி எங்களுக்கு வைத்திருக்க அந்த அழைப்பின் காரியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதில் நடக்க எங்களை விட்டு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.